பிரபலமான நடிகர் ஒருத்தர் காலமான செய்தி வெளியாகியிருக்கு. யார் அந்த நடிகர், அவருக்கு என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். மோகன்லால் நடித்து பெரிய வெற்றி பெற்ற படம் தான் கிரீடம். இந்த படத்தில் வில்லனாக நடித்து பிரபலமானவர் தான் கீரிக்கடன் மோகன்ராஜ். இந்த படத்தில் கீரிக்கடன் ஜோஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் தான் நடிச்சிருப்பார். அது ரொம்பவுமே ஃபேமஸாக இருந்துச்சு அந்த படத்தில். மலையாளத்தில் வெற்றி பெற்ற பிறகு அந்த படம் தமிழில் அஜித் நடிப்பில் ரீமேக் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. திருவனந்தபுரத்தை சேர்ந்த மோகன்ராஜ் அமலாக்கத்துறை அதிகாரியாகவும் இந்திய இராணுவத்திலையும் சுங்கத்துறை ஆகிய எல்லாத்துலேயுமே வேலை செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மலையாளம், தமிழ், தெலுங்கு ஆகிய மொழிகளில் இதுவரைக்கும் 250க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இவர் நடிச்சிருக்காரு. தமிழில் கழுகுமலை கள்ளன் அப்படிங்கிற படம் மூலமாக தான் அறிமுகமானார். கடைசியாக மம்முட்டி நடிப்பில் வெளியான ரோர் சாச் படத்தில் முக்கியமான வேடத்தில் நடிச்சிருந்தார். கடந்த சில காலமாகவே பார்க்கின்சன் நோயால் இவர் பாதிக்கப்பட்டு தன்னோட சொந்த ஊர்லேருந்து தங்கி ஆயுர்வேத சிகிச்சையை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில தான் இவர் காலமான செய்தி இப்போ வெளியாகியிருக்கு. பிரபல நடிகரும் தயாரிப்பாளருமான தினேஷ் பணிக்கர் இதை தெரிவிச்சிருக்காரு. மோகன்ராஜோட மறைவு செய்தியை கேள்விப்பட்ட பலருமே தங்களோட இரங்கல்களை சோசியல் மீடியா மூலமாக தெரிவிச்சிட்டு வராங்க. குறிப்பாக மம்முட்டி, மோகன்லால், கேரள முதல்வரான பினராயி விஜயன் எல்லாருமே இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. மஜா தமிழ் சார்பாக நாங்களும் எங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இது மாதிரியான வெள்ளித்திரை, சின்னத்திரை செய்திகளை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நம்ம சேனலோட எப்போதுமே கனெக்ட் ஆகுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான் வரும், கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க.